மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். திரு ஷியாம், சற்று முன் பேசிய மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் ஒரு அரசியல் மெசேஜ் இருக்கு, பொலிட்டிக்கலா ஒரு தலைமைச் செயலாளர் பேசியிருக்கிறாரு, முதல் முறையாக தனக்கு எதிராக வந்த விஷயங்கள் குறித்து மறுத்திருக்கிறாருன்னு அதுக்கு முன்பு பேசிய மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன்லாம் சொன்னாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு தன்னிலை விளக்கமா இல்ல அடுத்த கட்ட விவாதத்திற்கான ஒரு அரசியல் தகவலா? ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மத்திய அரசின் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்றுதான் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருந்தது. நாங்களும் அப்படித்தான் அதை பார்க்கிறோம். பொதுவாகவே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆளுமை அதிகமாக இருந்த காரணத்தால் மத்திய அரசு அடக்கியே வாசித்தது. ஆனால் அதற்கு பிறகு அதன் தலையீடு அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டில் நடத்திய ஒரு வருமான வரி சோதனை என்பது சட்டத்துக்கு புறமானது என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கான அதிகாரங்கள் வருமான வரி சட்டத்திலே இருக்கிறது. நானும் ஒரு டாக்ஸ் லாயர் என்கிற முறையிலே அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் மத்திய போலீஸ் படை பாதுகாப்பு கொடுத்தது என்பது சற்று அதீதமான செயல் என்றுதான் நான் அன்றைய கருதினேன். அன்றே கூட உங்கள் தொலைக்காட்சியிலே எனது கருத்தை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதுவும் தலைமைச் செயலகத்துக்கு போவது என்பது ஒரு பெடரல் செட்டப்பில் மிகவும் அசிங்கமான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதினேன். அப்படி என்றால் மாநில அரசின் காவல்துறை மீது சுத்தமாக மத்திய அரசுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சந்தேகம் எழும்பி விடுகிறது. மம்தா பானர்ஜி அவர்களும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் பிரதிபலித்திருந்தார்கள். ஆனால் ராம்மோகன் ராவ் அவர்களது பேட்டியை பார்க்கும்போது எனக்கு முன்னாலே பேசிய நமது நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியது போல பொலிட்டிக்கல் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அது போன்ற கருத்துக்கள் தான் தொடர்ச்சியாக பதிவு செய்யறாங்க. நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.